ஹாய் எவ்ரிபடி, வெல்கம் டு மை சேனல். இந்த சேனலில் ஆன்லைன் சம்மந்தமான வேலைகள், ஆன்லைனில் நாங்கள் வேலை பார்க்கக்கூடிய தளத்தில் உள்ள அப்டேட்ஸ் எல்லாத்தையும் உடனே வீடியோவாக நாங்கள் போஸ்ட் பண்ணிகிட்ருக்குறோம். நான் கொடுக்குற தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா, மிகவும் பயனுள்ளதாக இருக்குது அப்படின்னு நினச்சிங்கன்னா என் சேனலுக்கு ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். என் சேனலோட வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு உடனே கிடைக்கிறதுக்காக நோட்டிஃபிகேஷன் பட்டனை ஆன் பண்ணி வச்சுக்கோங்க. நான் சொன்ன தகவல் உங்களுக்கு தெளிவாக புரிஞ்சுது அப்படின்னா இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் கொடுக்க மறக்காதீங்க. ஆன்லைன் வேலைகள் லாபகரமானது மற்றும் கவனமாக செய்யக்கூடியது. இதில் குறிப்பிடப்படும் வேலைகளில் இணைவது எந்தவித கட்டாயமும் இல்லை. முழுக்க உங்கள் விருப்பம் சார்ந்தது மட்டுமே. இப்படி ஒரு வேலை உள்ளது என்பதை மட்டுமே நான் பகிர்கிறேன். முதலீடு செய்யும் முன் நன்கு ஆலோசித்து முடிவு செய்வோம். இணைவதும் விலகுவதும் உங்கள் விருப்பம் சார்ந்தது. இன்றைக்கி நம்ம பார்க்க வந்திருக்க அப்டேட்ஸ் பார்த்திங்கன்னா, மைவி3யோட ரீசெண்ட் அப்டேட்ஸ் என்ன அப்படிங்கிறத தான் நான் உங்கள் கூட ஷேர் பண்ணிகிட்டு போகிறேன். மைவி3யை பற்றி ரொம்ப மாதங்களாக இப்போ அவங்க வந்து ஜெயிலுக்கு போனதுக்கு அப்புறம் வந்து நிறைய எந்த ஒரு அப்டேட்ஸுமே இல்லாமல் இருந்துச்சு. சில பிரச்சனைகளும் வந்துட்டுருக்கு. அதை பற்றின தெளிவான ஒரு விளக்கம் தான் இந்த வீடியோ. இந்த வீடியோவை ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி என் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நான் கொடுக்குற தகவல் மிகவும் பயனுள்ளதாக இருக்கும். உங்கள் மைவி3 சார்ந்த நிறைய மெம்பர்ஸ், உங்களுக்கு தெரிஞ்சவங்க நிறைய பேர் இருந்தாங்கன்னா அவங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணி கொடுங்க. இந்த வீடியோவுக்கு மறக்காமல் ஒரு லைக் கொடுங்க. இன்றைக்கி பார்க்க வந்திருக்கிற இதை பற்றி நான் ஆல்ரெடி சொல்லிட்டேன். மைவி3யோட ரீசன்ட் அப்டேட்ஸ் என்ன அப்படிங்கிறது தான். மைவி3யில் ஆல்ரெடி நம்ம நிறைய விஷயங்கள் வந்து போயிட்டு இருக்குது. இப்போ வந்து பார்த்திங்கன்னா அவங்க வந்து பெயிலை வந்து அப்ளை பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா, பெயில் எப்போ அப்ளை பண்ணியிருக்காங்க அப்படின்னா, நேற்று வந்து இது பண்ணியிருக்கிறாங்க. பெயிலு இன்றைக்கி வந்து ஃபில் பண்ணிட்டாங்க. பெயில் வந்து ஃபில் பண்ணிட்டாங்க. மேக்ஸிமம் வந்து செப்டம்பர் 5க்குள்ளே வந்து நம்மளுக்கு பெயில் வந்து கன்ஃபார்மாக கிடச்சிடும். நம்மளோட சக்தி ஆனந்தன் சார் வந்து வெளியில் வந்துருவார் அப்படின்னும் சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா, எப்படி கன்ஃபார்மாக கிடச்சிரும் அப்படின்னு சொல்கிறேன் அப்படின்னா, அதாவது ஃபஸ்ட் டைம் பெயில் அப்ளை பண்ணும்போது வந்து பார்த்திங்கன்னா, செக்ஷன் கிராவிட்டி படி பார்த்திங்கன்னா ஒரு 60 days கழித்து தான் வந்து பெயில் அப்ளை பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதனால் இப்போதோடு பார்த்திங்கன்னா 60 நாள் வந்து கம்ப்ளீட் ஆகிடுச்சு. அதனால தான் கண்டிப்பாக வந்து பெயில் கிடச்சிடும் அப்படின்னு சொல்ல வரேன். அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா, நம்ம கம்பெனியோட இது டீட்டெயில்ஸ் பிரகாரம் அவங்களோட சொத்து மதிப்பெல்லாம் வந்து கோர்ட் வந்து ஜட்ஜ் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா, அவங்க வந்து கோர்ட்டில் இந்த மாதிரியான கேசஸ் வந்து ஃபைல் ஆன உடனேயே நம்மளுக்கு வந்து என்னென்ன ப்ரொசீஜரில் போயிட்டுருக்குது அப்படிங்கிறது தெரியும். அந்த UPW அப்படிங்கிறவங்க தான் இதை வந்து நம்மளுக்கு இன்வெஸ்டிகேஷன் நடத்துனாங்க. கோர்ட்டிலேயே வந்து பார்த்திங்கன்னா இவங்க வந்து யாரையுமே ஏமாற்றலை. அதாவது மைவி3 கம்பெனி வந்து இது வரைக்கும் எந்த ஒரு பர்சனையும் ஏமாற்றலை, ப்ராப்பராக அமௌண்ட் கொடுத்துட்ருக்குறாங்க அப்படிங்கிறத வந்து கோர்ட் ஆல்ரெடி சொல்லிட்டாங்க. ஓகேங்களா, UPW வந்து விசாரித்ததில் வந்து பார்த்திங்கன்னா, நம்ம கம்பெனியில் வந்து பார்த்திங்கன்னா 2500 கோடிக்கு மேலே வந்து அவங்களுக்கு வந்து சொத்து மதிப்பு இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ஓகேங்களா, பேங்க் அக்கௌண்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 118 கோடி இருக்குது. அப்படிங்கும்போது இப்போ வந்து கம்ப்ளைண்ட் ஃபைல் பண்ணவங்க வந்து பார்த்திங்கன்னா ஒரு 15 பேர் தான் கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க. ஆளுக்கு ஒரு 1 லட்சம் வச்சாலுமே 15 லட்சம் ரூபாய் ஆகுது. அப்போ அவங்களால கண்டிப்பாக வந்து பேமெண்ட் பண்ண முடியும் அப்படிங்கிறதையும் நம்புகிறாங்க. ஓகேங்களா, ஏன்னா இவ்வளோ அமௌண்ட் வச்சுருக்கிற யாருமே ஏமாற்றணுங்கிற அவசியம் கிடையாது. அதே மாதிரி அவங்க வந்து ஜிஎஸ்டியும் பே பண்ணியிருக்காங்க. 60 கோடி வந்து ஜிஎஸ்டியாகவே பே பண்ணியிருக்காங்க. இதுலேருந்து என்ன தெரியுதுன்னா, கம்பெனிக்கு வந்த இன்புட்டை விட அவுட்புட் அதிகமாகவே அவங்க வந்து கொடுத்துருக்குறாங்க. அது மட்டும் இல்லாமல் ப்ராப்பராக வந்து பார்த்திங்கன்னா கஸ்டமர்ஸ் வைஸ் எல்லா சப்போர்ட்டுமே இருக்குது. கஸ்டமருக்கு ப்ராப்பர் டெலிவரி ஆகிறதாகட்டும், ப்ராடக்ட்ஸ் வந்து நிறைய ப்ராடக்ட்ஸ் வச்சுருக்குறாங்க. பெரிய குடோன், வேர் ஹவுஸ் எல்லாமே வச்சுருக்குறாங்க. அதனால் நல்லபடியாக ரன் ஆகிட்டுருக்கிற ஒரு கம்பெனி இன்ன வரைக்கும் யாரையுமே ஏமாற்றலை அப்படிங்கிறது தான் மெயின். இது நாள் வரைக்கும் நிறைய பேர் வந்து இந்த கம்பெனியோட அப்டேட்ஸ்க்காகவும் இந்த கம்பெனி எப்போ திறக்கணும் நிறைய பர்சன்ஸ் வந்து வெயிட் பண்ணிகிட்ருக்குறாங்க. ஏன்னா எல்லாருமே ஒரு ஸ்ட்ரகிளை தாண்டி ஒரு அமௌண்ட்டுக்காக தான் இந்த கம்பெனியில் வந்து ஜாயின் பண்ணியிருப்பாங்க. நிறைய பேரோட வாழ்வாதாரத்தை வந்து மைவி3 உயர்த்தி இருக்குன்னு கண்டிப்பாக சொல்லலாம். ஏன்னா ஒரு மாற்றுத்திறனாளி பர்சனை கூட வீட்டில் இருந்தபடி ஒர்க் பண்ணுறதுக்கு ஒரு பெரிய வாய்ப்பை வந்து ஏற்படுத்தி கொடுத்த தளம் அப்படின்னா மைவி3 தான். அந்த மைவி3யோட நிறைய இன்கம் வந்து நிறைய பேர் வந்து ஏர்ன் பண்ணியிருக்கிறாங்க. இன்றைக்கி வந்து ஒரு ஸ்ட்ரகிளில் வந்து கம்பெனி நிற்கிது. ஸ்டார்டிங்லேயும் நிறைய ஸ்ட்ரகிளை ஃபேஸ் பண்ணி வந்த கம்பெனி தான். எடுத்தோடனே யாருமே சக்ஸஸ்ஃபுல் பர்சனாக ஆக முடியாது.
சில அப் அண்ட் டவுன்ஸ் இருக்க தான் செய்யும். இது வந்து சின்ன ஒரு சர்க்கிள் மட்டும்தான். இதிலேருந்து நிச்சயமாக நம்ம கம்பெனி வந்து மீண்டு வரும். மைவி3 வந்து வரும்போது இன்னும் புது பொலிவோட நிறைய அப்கமிங் நிறைய ப்ராஜெக்ட்ஸோட சூப்பராகவே ரன் ஆகிறதுக்கான எல்லா பாசிபிலிட்டியும் ரெடி பண்ணிவிட்டு சக்தியானந்தன் சார் வருவாங்க. நிச்சயமாக வந்து கம்பெனி முழுக்க மக்களோட மதிப்பை எவ்வளோ தூரம் சம்பாதிச்சிருக்கோ அதை நிச்சயமாக கைவிடாது அப்படிங்கிறதுக்கு மைவி3 வந்து ஒரு மிகப்பெரிய உதாரணம் அப்படின்னு சொல்லலாம். மைவி3யில் இணைஞ்ச மெம்பர் எல்லாருமே இவ்வளோ தூரம் பொறுமை காத்துட்டு இருக்கிறாங்க அப்படின்னாலே அந்த கம்பெனி வந்து எவ்வளோ ட்ரஸ்டபிலிட்டியாக இருக்குது அப்படிங்கிறத நாம் தெரிஞ்சுக்கலாம். சரிங்களா? இந்த வீடியோவில் நான் சொன்ன தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தது, பயனுள்ளதாக இருக்குதுன்னு நினச்சிங்கன்னா என் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோவை எண்டு வரைக்கும் பார்த்ததுக்கு மிக்க நன்றி. இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸுக்கு ஷேர் பண்ணி கொடுங்க. மைவி3யில் இருக்க மெம்பர்ஸ்க்கு அனுப்பிச்சி கொடுங்க. நிச்சயமாக ஒரு யூஸ்ஃபுல்லான மெசேஜ் யூஸ்ஃபுல்லான வீடியோ. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.